ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த அப்டேட் நேற்றுக்கு பிரவீன் சார் ஷேர் பண்ணாங்க. ஸோ நைட் லேட் ஆகிடுச்சு, நல்லா ஷேர் பண்ண முடியல. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க என்னோடய ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணவங்களுக்கான அப்டேட் தான் இது. என்ன சொல்கிறதுனே தெரில. முந்தா நேற்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயையும் வெனிலாவையும் சேர்த்து வச்சு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. சாரி காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காவேரியையும், அது காவேரி தான், அது நல்லா தெரியுது, நோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட ஃபேஸை வந்து தெரியாமல் ஆப்போசிட்டில் நிவின் மட்டும் இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. நோ வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போட்டு வேறு யாருமே டேக் பண்ணல. நேற்றுக்கு சுவாமி மட்டும் தான் டேக் பண்ணியிருந்தாங்க. அதாவது முந்தா நேற்றுக்கே நம்ம ருத்ரபிரவீன் மட்டும் தான் டேக் பண்ணியிருந்தாங்க. வேறு எந்த விஜய் டெலிவிஷனையோ மகாநதி எந்த டேக்குமே போடலை. அது கன்ஃபார்ம் காவேரி தான். அவங்களோட ஹேர் ஸ்டைலு, அந்த மூஞ்சி லைட்டாக இங்கேருந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே காவேரி ஃபேஸ் உங்களுக்கு அப்படி ஐடியா கிடைக்கும். அதில் டவுட்டே இல்லை, அன்டவுட்டட். 2 எக்ஸ் லவரையும் வந்து மீட் பண்ண வச்சுருக்காங்க போல். ஏன் எங்களை அப்படி சோதிக்கிறீங்க வீக்கா ஃபேன்ஸை? நாங்களும் எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது. ஐயோ டீம் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் என்னென்னா விஜய் வெண்ணிலா, இன்னொரு பக்கம் என்னென்னா நிவின் காவேரி. ஓ மை காட், என்ன ட்ராக் வரப்போகுதுன்னு நினச்சாலே பக்குன்னு இருக்குது. எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியனை. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியல மனுஷனுக்கு. நாங்கள் வீக்காக ஃபேன்ஸாக இருக்கோம், எந்த லெவலுக்கு லவ் பண்ணோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ட்ராக்லாம் கொண்டு வரீங்களேன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. கன்ஃபார்மாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.